பார்த்திபன், எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த போக்குவரத்து நெரிசம் உடனே இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த பேருந்து நிறுத்தம் வந்து எந்தெந்த பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஜெயா, தமிழகத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான 3 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் வந்து தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில 9ஆம் தேதிக்கே முன்பதாக இன்று 8ஆம் தேதி மாலை நேரங்களில் தற்போது சென்னை அடுத்த ஆவடி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடி பேருந்து நிலையத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பேருந்துக்காக நீண்ட நேரமாக பயணிகள் காத்திருக்க வேண்டிய அவலநிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, பேச்சுவார்த்தை உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தற்போது இந்த பேருந்து நிறுத்தமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீண்ட நேரமாக இங்க இருக்கக்கூடிய பயணிகள் வந்து பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னைக்கு செல்வர்களா இருந்தாலும் சரி, சென்னை கோயம்பேடுக்கு செல்வர், திருவான்மூருக்கு செல்வர்களும் வந்து நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆவடியில தற்போது இந்த நிலை என்பது தற்போது ஏற்கனவே வந்து திருவான்மியூர் அந்த பகுதியில் அடுத்து தொடர்ந்து தற்போது ஆவடியிலும் வந்து ஆங்காங்கே வந்து பேருந்துகள், அதாவது வெளியே செல்லக்கூடிய பேருந்துகள் தற்போது உடனுக்குடன் தற்போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பணிமனைக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீண்ட நேரமாக வயது முதியவர்கள், பள்ளிக்கு செல்வர்களும் வந்து கல்லூரி மாணவர்கள் தற்போது நீண்ட நேரமாக ஆவடி பேருந்து நிலையத்தை காத்திருக்க வேண்டிய நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பார்த்திபன், இப்ப முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம திடீர்னு நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக பேருந்துகள்லாம் இயங்கும் என்ற போக்குவரத்துறை அமைச்சர் வந்து தெரிவித்திருந்தாலும், ஆனால் தற்போது நீண்ட நேரமாக இங்க பயணிகள் வந்து காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது இந்த இடத்துக்கு உடனுக்குடன் வந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளும் வந்து பணிமனைக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. இதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து நின்றபடியே இங்க வந்து காத்திருக்க நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத பட்சத்தில் தற்போது இங்க பயணிகள் வந்து காத்திருக்க வேண்டிய அவலநிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்குது. ஜெயா, பார்த்திபன், இந்த போராட்டம் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது? வந்து அதாவது போக்குவரத்து தொழிற்சங்க சங்கம் வந்து கூட்டமைப்பு சார்பாக 9ஆம் தேதி தான் காலை வரை வேலை நிறுத்த போராட்டம் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று பேச்சுவார்த்தை எட்டப்படாத நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு நிரந்தரமாக தீர்ப்பு வந்து எட்டப்படும், இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் வந்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது இவர்களுடைய அந்த 6 அம்ச கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் தாங்கள் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இந்த பட்சத்தில் தற்போது இங்க பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய பயணிகள் நிலை என்பது அவலநிலையாக கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்த போதிலும் சரி, இங்க ஆவடி பணிமனை பொறுத்த மட்டுமே இங்க இருக்கக்கூடிய பேருந்துக்காக பயணிகள் காத்திருந்தாலும் சரி, உள்ளே செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் பணிமனைக்கு உள்ளே சென்று அங்க உள்ளே நிறுத்தி வைக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலையும், பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு எந்தெந்த பகுதியில் செல்கிறார்கள், குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பகுதிகளில் சென்று இருந்தாலும் சரி, திருவள்ளூர் மாவட்டங்களிலிருந்து இங்க வருவர்கள் இருந்தாலும் சரி, ஆங்காங்கே பேருந்துகளும் வந்து நிறுத்தப்பட்டு மீண்டும் வந்து பணிமனைக்கே திருப்பப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப பயணிகளுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு இங்க பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், வயது முதிர்ந்தவர்கள்லாம் வந்து இங்க காத்திருக்க வேண்டிய நிலை என்பது ஏற்படுகிறது ஆவடியை பொறுத்த மட்டுமே. ஆனால் தற்போது மீண்டும் வந்து ஆவடியிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு முறையாக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பதே தற்போது பேருந்துக்காக. பார்த்திபன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.